ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் எம் மெய்ஞானமூர்த்தி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கேரியர் பாத் யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் ஜாயினிங் இன்ஜினியரிங். அதாவது இன்ஜினியரிங் டிகிரி அப்படிங்கிறத பிடெக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி இருக்குது, நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி இருக்குது, அடுத்து என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், அந்த காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் ஜாயினிங் பிடெக். ஜென்ரலாக இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் 12th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணது மட்டும் பத்தாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற 3 சப்ஜெக்ட் நான் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி இருக்குது. அப்போ ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா அதில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி எனக்கு வேணும், எப்படி அதில் நான் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் IITDM அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ்டு ஸ்கோர் இருக்கணும். ஸோ அதில் கட் ஆஃப் பேசிஸில் நம்ம ஆல் இண்டியா லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ். அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான காலேஜஸ் இருக்கு. ஒன்று அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்டானமஸ் சொல்லுவோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இந்த எதில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ கவுன்சிலிங். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நம்ம ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதுக்கு பேசிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே 12th ஸ்டாண்டர்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும், 3 சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இது இல்லாமல் எய்தர் கவுன்சிலிங், இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும், இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஜாயின் பண்ணணும், இல்லை ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எவ்ரி இயர் அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன், பிரைவேட் காலேஜ் அல்லது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எய்தர் நம்ம எடுத்துக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம், அல்லது டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ கட் ஆஃப் மார்க் தான் இங்கே வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. த்ரூ கவுன்சிலிங் மூலியமா நம்ம ஒரு காலேஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில யூனிவர்சிட்டி JEE ஸ்கோர் வச்சு நம்மளுக்கு அட்மிஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்ம அது மூலியமா ஜாயின் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு கேட்டகரி இருக்கு இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, தனுவாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோர்சஸ் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அது 2 இடத்துல இருக்கு. அது என்னங்கிறது நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் தான். ஸோ நீங்க எங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணாலும் சரி, எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் சரி, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். இதுதான் பேசிக்காக உண்டான கோர்ஸ் டியூரேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக கோர் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் ஓரியன்டட் கோர்சஸ் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு கோர்ஸ்ல வேற என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்டர் த ஃபேக்கல்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அண்டர் த ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ சிவில் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா BE சிவில் இன்ஜினியரிங், இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது காமனா எல்லா இன்ஸ்டியூட்லயும் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா BE சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ்ல மட்டும்தான் இந்த தமிழ் மீடியம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இட் கம்ஸ் அண்டர் the faculty of civil engineering. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் சென்னையில் மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடெக் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த கோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதில் என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், BE சைபர் செக்யூரிட்டி, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ்,
BTech Artificial Intelligence and Data Science, BTech Artificial Intelligence and Machine Learning, BTech Information Technology. So apart from this, இது இல்லாம deemed to be universitiesல ஒரு சில specialized courses வந்து provide பண்றாங்க with respect to computer science. So computer science and engineering with specialization deemed to be universityல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTech Computer Science Engineering, specialization பார்த்தீங்க அப்படின்னா Artificial Intelligence and Data Engineering. So இந்த கோர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. அடுத்து BTech Computer Science Engineering பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த கோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். அடுத்து BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ அகைன் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல வந்து இருக்கு. அடுத்து BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னை. அடுத்து BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ அகைன் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில வந்திருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில இந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அடுத்து BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன்ல அகைன் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னை இந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேமிங் டெக்னாலஜி, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சாஸ்திரா தஞ்சாவூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி சாஸ்திரா தஞ்சாவூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 கோர்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதை ECE அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா BE பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், BE மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோட என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் BTech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் BTech எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் BTech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ், SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் BTech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. நெக்ஸ்ட் BTech எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. நெக்ஸ்ட் BTech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா சைபர் பிசிக்கல் சிஸ்டம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்ட் கோர்சஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் BE இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTech எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் BTech எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜி, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னை. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் BTech எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்மார்ட் கிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷனோட சாஸ்திரா தஞ்சாவூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 16 கோர்சஸ் வந்து பேசிக்கான கோர்சஸ் வந்து இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், BE ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், BE மெரைன் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், BE மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், BE ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், BE ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், BE சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங்,
பிஇ மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சென்னையில் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சென்னையில் மட்டும்தான் இருக்கு. பிஇ மைனிங் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சென்னையில் மட்டும்தான் இருக்கு. பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சாண்ட்விச் கோர்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டெக் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பிஹெச்டி டெக்ல மட்டும் தான் தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம் யூனிவர்சிட்டி கேம்பஸஸ்ல மட்டும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஸ்பெஷலைசேஷன் உள்ள மாதிரியான கோர்சஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் டிரைவிங் டெக்னாலஜி SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இம்மர்சிவ் டெக்னாலஜிஸ் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ரோபோட்டிக்ஸ் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. நெக்ஸ்ட் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல இருக்கு. பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் வெஹிக்கல் டெஸ்டிங் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டான்குளத்தூர் சென்னையில் இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னாலஜி ஓரியன்டா என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 19 டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஃபார்மஸ்டிக்கல் டெக்னாலஜி, பிடெக் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் மட்டும்தான் அந்த கோர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பாலிமர் டெக்னாலஜி, பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி, பிடெக் லெதர் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசிடி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் மட்டும்தான் இருக்கு. ஏசிடி கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பிடெக் செராமிக் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஏசிடி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் மட்டும்தான் இருக்கு. பிடெக் அப்பேரல் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஏசிடி கேம்பஸ் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்கு. அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அண்ட் சிஎஃப்டிடி காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி சென்னை. ஸோ இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎஃப்டிடி காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி இதுக்கு பார்த்தீங்கன்னா தனி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் 50% வந்து உண்டு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து இருக்கு. இது இல்லாமல் ஒரு சில செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையும் ஃபுட் டெக்னாலஜி வந்து இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஏசிடி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் மட்டும்தான் இருக்கு. அடுத்து பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடியில் மட்டும்தான் இந்த கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்திருக்கு. அடுத்து பிடெக் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம் அங்கே மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து இருக்கு. இது த்ரூ வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்கே நம்ம அந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் டெய்ரி டெக்னாலஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசிடி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அங்கேயும் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎஃப்டிடி. ஸோ சிஎஃப்டிடி அப்படின்னா எகைன் காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி. ஸோ அங்கே தான் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி சிபிபிஎம் ஹொசூர் காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பவுல்ட்ரி டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்ஸ் தமிழ்நாட்டில் இந்த சிபிபிஎம் ஒசூர்ல மட்டும்தான் உண்டு. இதுக்கு தனி கவுன்சிலிங். இது வந்து தனுவாஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட கேட்டகரியில வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு இன்ஜினியரிங்ல பிஇ பிடெக்ல அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன்ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு, காமனான ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல காமன் கோர்சஸ் என்னென்ன இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கோர்சஸ் பத்தி பார்த்தோம். அடுத்து
இந்த கோர்சஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ரைட்டுங்களா? பிஇ பிடெக்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதை எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணணும்? அஸ் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி நீங்க வந்து கோர்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனை போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சிவில்லயோ மெக்கானிக்கல்லையோ ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சோம் அப்படின்னா அது எந்த வகையிலுமே ஒரு எஃபெக்ட் வந்து இருக்காது. ஒரு டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனை போயிட்டு கோடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஜாயின் பண்ண சொன்னோம் அப்படின்னா வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஸோ ஐடென்டிஃபை யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். அப்போ உங்களுடைய ஆர்வம் எதுல இருக்கு, உங்களுடைய பலம் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பேரண்டா இருந்தாலும் சரி. அடுத்து எக்ஸ்ப்ளோர் டிஃபரெண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். இப்போ ரைட் நோ என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டிங் ஓரியன்ட் கோர்சஸ் மட்டும் தான் நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. ஸோ மெஜாரிட்டி காலேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 எல்லா லெவல் ஆஃப் காலேஜஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டிங் பேஸ்டு கோர்சஸ் மட்டும் தான் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறது லிஸ்ட் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிமாண்ட். இன்னைக்கு நான் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்றேன்னா நான் 4 இயர்ஸ் முடிச்சு வரும்போது எனக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அதோட டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க இப்பவே வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எவாலுவேட் கோர்ஸ் கரிக்குலம் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். நம்ம ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதோடைய கோர்ஸ் கரிக்குலம் இது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டானமஸ் காலேஜில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் காலேஜில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அதோட கரிக்குலம் என்னங்கிறத நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணணும். உங்களுக்கு அதில் அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் இல்லை அந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு சீனியர்கிட்ட வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த சீனியர்கிட்ட வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்து அந்த காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்ட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கரிக்குலம் பற்றி அதோட ஸ்பெஷலைசேஷன் பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டாக் டு ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அலுமினி. ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐடி செக்டரில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னும் 5 இயர்ஸ் கழிச்சு இந்த ஃபீல்டோடைய க்ரோத் எப்படி இருக்கும், டிமாண்ட் எப்படி இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு அதோடைய க்ரோத் எப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடாது, ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 10 இயர்ஸ் எவர் கிரீன் எப்படி இருக்கும் இந்த கோர்ஸோட டிமாண்ட் அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். இல்லை அலுமினி இப்போ அந்த காலேஜ்லேயோ இல்லை இன்னொரு காலேஜ்லேயோ படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத். இப்போ ஃபியூச்சர் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வந்து எமர்ஜிங் ட்ரெண்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு டெக்னாலஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வேர்ல்டே வந்து அதுதான் வந்து ரூல் பண்ண போகுது. ஏஐ எப்படி இப்போ வந்து வேர்ல்டை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி. ஸோ அது மாதிரியான ஒரு கோர்ஸுக்கும் ஃபியூச்சர் ட்ரெண்ட் என்ன, இண்டஸ்ட்ரி க்ரோத் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சூஸ் பண்ண போகிற கோர்ஸுக்கு. அடுத்து பேஷன் வெர்சஸ் மார்க்கெட் டிமாண்ட். உங்களுக்கு என்னதான் ஒரு பேஷன் வேணாலும் இருக்கலாம், பட் அந்த பேஷனை வச்சு உங்களுடைய மார்க்கெட் டிமாண்ட் வந்து என்ன அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். பேஷன் மட்டும் இங்க பத்தாது, மார்க்கெட் டிமாண்டே நீங்க வந்து பார்க்கணும். அடுத்து அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ். நீங்க ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு NBA அப்படின்னு ஒரு அக்ரிடேஷன் இருக்கா அப்படிங்கறத வந்து பார்க்கணும். அக்ரிடேஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா தரச்சான்று, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். இது கவர்மெண்ட்ல இருந்து அந்த கோர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு அக்ரிடேஷன். இப்போ நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் சூஸ் பண்றீங்க, ஒரு சிவில் சூஸ் பண்றீங்க, கம்ப்யூட்டர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு NBA அக்ரிடேஷன் இருக்கா. இது மேண்டேட்டரி கிடையாது இந்த அக்ரிடேஷன்ங்கிறது, பட் இருந்தா இன்னும் வெல் அண்ட் குட். அதை நீங்க ஒரு தடவை கண்டிப்பா வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து ஹவு டு சூஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு காலேஜை நான் எப்படி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜோடைய பில்டிங் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய லெபார்டரி ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபெசிலிட்டி வந்து எப்படி இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஃபேக்கல்டிஸ் எல்லாரும் குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸாக இருக்காங்களா, பிஹெச்டி முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அந்த காலேஜை நேரில் போய், ஒரு காலேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த காலேஜுக்கு நேரில் போய் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த காலேஜில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து நடத்துகிறாங்க, பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான என்னென்ன ப்ரொவிஷன் வந்து அங்கே இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அடுத்து அந்த காலேஜில் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டர் லேப் ஃபெசிலிட்டி இருக்கா. இப்போ ஒரு சில காலேஜஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டர் லேபோ அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து அந்த காலேஜ் இண்டஸ்ட்ரீஸோட டைப் வச்சிருக்காங்களா, எவ்வளோ MOUs வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுங்க. அடுத்து இன்டர்ன்ஷிப்புக்கு அவங்க என்னென்ன சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இப்போ ஒரு செமஸ்டர் முடியுதுன்னா அந்த செமஸ்டர் லீவில் 7 to 15 days வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போகணுங்கிற மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டியோட கரிக்குலம்லேயே மேண்டேட்டரியாக இருக்குது. ஒரு சில காலேஜஸில் அவங்களே வந்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு காலேஜ்லேருந்து என்ன சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க? அடுத்து பிளேஸ்மெண்ட், நம்ம படிக்கிறது எதுக்காக? எல்லாருமே ஒரு டிகிரி வாங்கணும், நாலேஜை டெவலப் பண்ணணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து பண்ணுறோம். அந்த ஐடியாலஜி தான் நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ பேக்கேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் படித்தாங்க, அதில் எத்தனை பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, ஆவரேஜ் சேலரி என்ன, ஹையஸ்ட் சேலரி என்ன, லோயஸ்ட் சேலரி என்ன, இது எல்லாமே நீங்கள் கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த காலேஜுக்கு கண்டிப்பாக அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ், காலேஜை பொறுத்தளவு NAACங்கிற ஒரு அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ் மேண்டேட்டரி, இது இருக்கான்னு பாருங்க. இதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த NAAC அக்ரிடேஷன் இருந்தாலும் இந்த காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, ஃபேக்கல்ட்டியோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்க. அடுத்து NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், இது இருக்கான்னு பாருங்க. பட் இட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி. இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜுக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு 5% ஆஃப் த காலேஜ் தான் அந்த NIRF ரேங்கிங் உள்ள வந்து இருப்பாங்க. ஸோ இது மேண்டேட்டரியில் இருந்தால் ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கு? ஸோ ரிசர்ச்சுக்கு அந்த காலேஜில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இனோவேஷன் என்னென்ன ஒர்க் வந்து அவங்க கேரியட் பண்ணுறாங்க. இனோவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவை ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை ப்ராடக்டாக லான்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த எக்கோ சிஸ்டம் அங்கே இருக்கா அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை வந்து தெரிஞ்சுங்க. அடுத்து அடிஷ்னல் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, வைஃபையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டு வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி தெரிஞ்சுங்க. அடுத்து ஒரு காலேஜில் என்ன டியூஷன் ஃபீஸ் சொல்கிறாங்க, அந்த டியூஷன் ஃபீஸ் நம்மளுக்கு அஃபோர்டபுளா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து அவைலபிலிட்டி ஆஃப் ஃபைனான்ஷியல் எய்டு, எனக்கு பேங்க் லோனுக்கு எந்த வகையில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அடுத்து என்னென்ன விதமான ஸ்காலர்ஷிப் இருக்குது, கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த காலேஜ்லேருந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் உண்டா, நீங்கள் நல்ல ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, அப்போ அந்த காலேஜில் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்கா என்னங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்போ கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் அந்த காலேஜை போய்ட்டு விசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் வேணாலும் படிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா படித்து உங்களுக்கு உண்டான எக்ஸ்போஷரை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு, ஸோ உங்களுடைய நாலேஜை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஜினியரிங் படித்தா கண்டிப்பாக வந்து உண்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம், அல்லது என்னை வந்து கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது எனக்கு மெயில் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்மளுடைய சேனலை எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.